அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்கணத்திலிருந்து செவ்வாய் அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் 4ஆம் இடத்து செவ்வாய் என்ன செய்யும், என்ன பலன்கள், அதற்கு என்ன ஆன்மீக பரிகாரங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது தாய் வீடு, வாகனம், கல்வி மற்றும் மன நிம்மதியை குறிக்கும் இடமாகும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு நிலம், வீடு மற்றும் வாகன தொடர்பான யோகம் மிக அதிகமாக இருக்கும். செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் சொந்தமாக வீடு கட்டுவதிலும் நிலம் வாங்குவதிலும் இவர்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும். பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அல்லது சொத்துக்கள் அமைய வாய்ப்பு உண்டு. வாகனங்களை அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிப்பதில் இவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். இயந்திரங்கள் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த வாகனங்களை இயக்குவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களது உழைப்பின் மூலம் ஈட்டும் வருமானம் பெரும்பாலும் அசையா சொத்துக்களாக மாறும். ரியல் எஸ்டேட் துறையில் இவர்கள் ஈடுபட்டால் அதிக லாபத்தை பெறலாம். வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்க எப்போதும் இவர்கள் வாகனங்களை நிதானமாக ஓட்டுவது அவசியமாகும். 4ஆம் இடம் தாயை குறிப்பதால் இங்கே செவ்வாய் தாயுடன் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். தாயார் மிகுந்த தைரியசாலியாகவும் கண்டிப்பான உள்ளவராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் அவ்வப்போது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்கள் வந்து நீங்கும். தாயுடனான பிணைப்பு ஆழமாக இருந்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு விதமான அதிகார போட்டி நிலவக்கூடும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது ஒருவரது மன அமைதியில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்படுத்தும். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சிடுசிடுன்னு கோபப்பட தோணும். இதனாலேயே குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்கள்ட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்கள் பிறந்த வீட்டை விட்டு வெளியூருக்கு போய் செட்டில் ஆனீங்கன்னா அங்கே உங்களுக்கு பெரும் வளர்ச்சியும் நிம்மதியும் தேடித்தரும். இந்த 4ஆம் இடத்து செவ்வாய் உக்கிரத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா சில வழிகள் இருக்குது. முதல்ல பார்த்தோம்னா, வராகி அம்மனை மனதார வேண்டிக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு சென்று செவ்வரளி பூக்களை கொண்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டின் நிலக்கதவில் வேப்பிலை சொருவி வையுங்கள். அது எதிர்மறை ஆற்றலை உள்ளே விடாது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இரத்த தானம் செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கு பால் சாதம் தானம் கொடுக்கிறது உங்கள் மனசுக்கு தெளிவை தரும். மெய் நண்பர்களே, செவ்வாய் என்றால் முருகன் என்று அர்த்தம். அதனால் முருகப்பெருமானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது உங்களுக்கு வாகன யோகத்தை இன்னும் பலப்படுத்தும். முடிஞ்சவரை உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு கனிவாக பேசி பழகுங்கள். அதுதான் இந்த செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆக சிறந்த பரிகாரம். ஓம் சரவண பவாய நமக என்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க.
எல்லாமே சுபமாக முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மேலும் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.